வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான வெலேசுதா என அறியப்படும் கம்பகொல விதானகே சமந்த குமாராவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த விசேட மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீதியரசர்களான மஹிந்த சமயவர்த்தன, அர்ச்சுனா ஒபயசேகர மற்றும் சோபித ராஜகருணா ஆகிய மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு எதிராக விசேட மேல்முறையீட்டு அனுமதியை வழங்க மறுத்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து சமந்த குமாராவுக்கு விதிக்கப்பட்ட குற்றச்சாட்டு மரண தண்டனையும் எந்தவித மாற்றமும் இன்றி நடைமுறையில் இருக்கும். கடந்த 2008ஆம் ஆண்டு கல்கிச பகுதியில் 7.5 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கைவசம் வைத்திருந்தமை மற்றும் கடத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சமந்த குமாரா குற்றவாளியாக காணப்பட்டார். இதனை அடுத்து 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றிய தற்போதைய உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனாவினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண உயர் நீதிமன்ற நீதிபதி ஏஜி அலெக்ஸ் ராஜாவின் இடமாற்றம் தொடர்பாக அதிபர் அனுரகுமார திசுநாயகாவுக்கு யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் உள்ளதாவது: யாழ்ப்பாண உயர் நீதிமன்றத்தில் இருந்து பதுளை சிவில் மேல்முறையீட்டு உயர் நீதிமன்றத்திற்கு ஏஜி அலெக்ஸ் ராஜா இடமாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பாக எங்களது முழுமையான அதிர்ச்சியையும் நம்பிக்கையின்மையையும் வெளிப்படுத்துவதாக இந்த கடிதம் எழுதப்படுகின்றது. அலெக்ஸ் ராஜா கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். பதவியேற்ற ஒரு மாதத்திற்குள் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது அந்த இடமாற்றத்திற்கு பின்னால் புறக்காரணங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. எங்களது உறுப்பினர்களிடமிருந்து நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் வடமாகாண ஆளுநருக்கு எதிராக நீதிபதி சில உத்தரவுகளை வழங்கியிருந்தமையே இந்த இடமாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என அறிகின்றோம். அந்த வழக்குகளில் ஆளுநர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்தார். மேலும் வடக்கு ஆளுநர் உங்கள் அரசாங்கத்தின் அமைச்சர் உட்பட சில அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தலையீட்டை நாட்டினார் என்றும் நாங்கள் நம்பகத்தகுந்த முறையில் அறிந்துள்ளோம். நீதித்துறை சேவைகள் ஆணைக்குழுவின் நீதித்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் அதிகாரத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் நீதித்துறை அதிகாரிகளின் திடீர் மற்றும் விளக்கமற்ற இடமாற்றங்களும் அவற்றின் நிர்வாகத்துறையினரின் தலையீடும் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்பதை அதிபர் புரிந்து கொள்வார்கள். இந்த விடயத்தை மிக உயர்ந்த முன்னுரிமையுடன் விசாரிக்குமாறு வலியுறுத்துகின்றோம். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நேரில் விளக்குவதற்காக உங்களை சந்திக்கும் வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்றும் கோருகின்றோம் என்று அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் கார் மோதி இலங்கை பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தனியார் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: கேளிக்கை விடுதிக்கு சென்ற நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதான ஜான்சி என்ற இளம்பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் தோழியை பார்ப்பதற்காக சென்னை சென்ற ஜான்சி இரவு வேளையில் கோயம்பேட்டில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு சென்ற நிலையில் அங்கு மற்றுமொரு தரப்பினருடன் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இரு தரப்பினரையும் விடுதியின் பாதுகாவலர்கள் வெளியேற்றியுள்ளனர். தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற ஜான்சி மீது மற்றுமொரு தரப்பைச் சேர்ந்த குழுவினர் காரை வேகமாக ஏற்றி விபத்தை ஏற்படுத்தி உள்ளனர். அதில் பலத்த காயமடைந்த ஜான்சி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதே மோட்டார் சைக்கிளில் பயணித்த சிறுமி ஒருவரும் படுங்காயங்களுடன் மீட்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். எனினும் அவர் சுய நினைவை இழந்துள்ளதாக வைத்தியர்கள் கூறியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து
விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய பாலகுரு, அவருடைய நண்பர் சுமன், சக்திவேல் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் விபத்தினை ஏற்படுத்திய காரில் அரசியல் கட்சி ஒன்றின் கட்சி கொடி கட்டப்பட்டு இருந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த கேளிக்கை விடுதிக்கு முத்திரையிடப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்சில் வெற்றிடமாக உள்ள வீடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்க அரசு திட்டமிட்டு வருகின்றது. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வாங்கியுள்ளார்கள். அவை யாரும் இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றன. இன்னொரு பக்கமோ மக்களுக்கு வீடுகள் கிடைப்பதில் பிரச்சினை உள்ளது. அதாவது வீடுகள் பற்றாக்குறை நிலவுகின்றது. ஆகவே வெற்றிடமாக உள்ள வீடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்க பிரான்ஸ் அரசு திட்டமிட்டு வருகின்றது. இந்த வெற்றிடமாக உள்ள வீடுகள் என்பது மின்சாரம், குடிநீர் விநியோகம் இருந்தும் ஓராண்டுக்காவது யாரும் வசிக்காமல் உள்ள வீடுகள் ஆகும். அப்படி வெற்றிடமாக உள்ள வீடுகளுக்கு முதல் ஆண்டில் வாடகை மதிப்பில் 17%, இரண்டாவது ஆண்டிலிருந்து 34% வரியாக விதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக வீடுகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவும் இடங்களில் தானாகவே இந்த புதிய வரி விதி பயன்பாட்டுக்கு வர உள்ளது. இந்த புதிய வரி 2027ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் கனடா இணைவது குறித்த ஐரோப்பிய நாடொன்றின் தலைவர் தெரிவித்துள்ள கருத்து தலைப்புச் செய்தியாக இன்று வந்துள்ளது. கனடா ஒரு வட அமெரிக்க நாடு. உலக வரைபடத்தை பார்த்தாலே கனடாவும் அமெரிக்காவும் வெறும் ஒரு எல்லை கோட்டினால் மட்டுமே பிரிக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரியும். அப்படியிருந்தும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்து வரும் தொல்லையால் பேசாமல் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து விடலாமா என்னும் எண்ணம் கனடாவுக்கு உருவாகி வருவது போல் தெரிகின்றது என சில மாதங்களுக்கு முன் செய்தியொன்று வெளியானது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கனடா இணைவது சாத்தியமா என நிபுணர்களிடம் கேள்வி எழுப்பினால் அது சாத்தியமே என்கின்றார்கள் அவர்கள். இந்த நிலையில் கடந்த மாதம் பின்லாந்து பிரதமரான அலெக்சாண்டர் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணையுமானால் அதை வரவேற்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது ஸ்வீடன் பிரதமரும் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது குறித்த தனது கருத்தை நகைச்சுவையாக வெளிப்படுத்தியுள்ளார். நோர்டிக் பகுதிக்கு வெளியிருந்தாலும் கனடா ஒரு நோர்டிக் நாடு என அழைக்கப்பட எல்லா தகுதிகளும் உடைய நாடு என நாங்கள் ஸ்வீடனில் நகைச்சுவையாக கூறுவதுண்டு என்று கூறியுள்ளார் ஸ்வீடன் பிரதமர். இரு நாடுகளுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒத்த கருத்துக்கள் உடையவர்களை வரவேற்கும் ஒரு அமைப்பு என்றும் கூறியுள்ளார். டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நோர்வே, ஸ்வீடன் முதலான வட ஐரோப்பா மற்றும் வட அட்லாண்டிக் பகுதி நாடுகள் நோர்டிக் நாடுகள் என அழைக்கப்படுகின்றன. கனடாவும் ஸ்வீடனும் பாதுகாப்பு தொடர்பிலான அமைப்பு ஒன்று குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது குறித்து மற்ற நாடுகள் தெரிவித்து வரும் கருத்து குறித்து ஸ்வீடன் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதுதான் அவர் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.